அன்புடன் வணக்கம். நாளைய தினம் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் என்னுடைய அரசியல் ஆசானுடைய அரசியல் வழிகாட்டி இந்த ஏழை மீது அளவற்ற பற்றியும் பரிவையும் காட்டுகின்ற அன்பு தலைவர் நடமாடும் பல்கலைக்கழகம் புன்னகை அரசன் இளைய கக்கன் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பே. விஸ்வநாதன் அவருடைய பொற்கரங்களால் திறக்கப்பட உள்ளது என்ற செய்தி மகிழ்ச்சியை தருகிறது. 2009ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக, அன்றைக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக, காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பே. விஸ்வநாதன் அவர்கள், அவர் எம்பியாக இருக்கும்போதே 6 நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து மக்கள் பணியாற்றியவர். மனுக்கெல்லாம் பெறப்பட்டு மக்கள் குறை தீர்த்தது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து பொதுமக்களுக்கு தகவலை பதிவு செய்தவர். முதல்ல காஞ்சிபுரம் தொகுதியில் தான் ஆதார் கார்டு திட்டமே முதல்ல இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் நெமிலியில் தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள, தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் தலைமையில் வச்சு வங்கி மேலே நடத்தினார். அவர் எம்பியாக இருக்கும்போதே ஆயிரக்கணக்கான மாணவர்களை கல்லூரியில் சேர்த்து பயன்பெற செய்தவர். இலவச ரயில்வே பாஸ் பெற்றுக் கொடுத்தவர். இரட்டை செல்ட முறை திட்டத்தை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்றுக் கொடுத்தவர். செங்கல்பட்டு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம் அமைப்பதற்கு 500 கோடியை பெற்றுக் கொடுத்து கூடுதல் கட்டடத்தை தந்தவர். கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லை, அன்றைய இருந்த முதலமைச்சர், மறைந்த முதல்வர் கலைஞரிடம் போராடி நெமிலியில், செங்கல்பட்டு மாவட்ட நெமிலியில் அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தவர். செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் 2 மதிவண்டி, ரயில் பெட்டியை கொண்டு வந்த பெருமையும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே சாரும். அவர் எம்பியாக இருக்கும்போதே பல சாதித்தவர். இன்று நீங்கள் கொடுத்த வெற்றியால், இன்று மகத்தான வெற்றியால் 25 ஆண்டுகள் கழித்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட உள்ளது. ஜோசியம் பார்த்து ராசி சரியில்லை, இடம் சரியில்லை, வாசு சரியில்லைன்னா பூட்டி வைத்த இந்த கதவு இன்று திறக்கப்பட உள்ளது. இந்த திறக்கப்பட்ட கதவு இனிவரும் காலம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பெருமக்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது, விடியல் காலமாக அமையப் போகிறது. இந்த காலத்தில் மக்கள் பணியை சீரும் சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய பெருமை பெற்றவராக மேலூர் சட்டமன்ற தொகுதி அமைய இருக்கிறது. குறைந்தபட்சம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தியாகி கக்கன் அவர்களுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து உருவாக்கப்பட்டு மீண்டும் சட்டமன்ற அலுவலகத்தில் அமர இருக்கிறார். ஆகவே மகத்தான சாதனையை தந்த, மகத்தான வெற்றியை தந்த மேலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் மற்றும் அதற்கென போராடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு கால் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகின்ற பொழுது இது தமிழ்நாடே மட்டுமல்ல, இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு தொகுதியாக இது மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உள்ளது. இன்றைக்கி உங்களுடைய அன்பை அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவருடன் இணைந்து நானும் பெற்றிருக்கின்றேன். 12 நாட்கள் உங்களுடன் பயணித்தவன் அடிப்படையில் எனக்கு கடந்த 12ஆம் தேதி பிறந்த நாள். மேலூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து 50க்கும் மேற்பட்ட நண்பர்கள் எனக்கு வாழ்த்து சொன்னீங்க. உங்கள் அன்பு என்றும் நிலைத்திருக்கும்.
அண்ணன் விஸ்வநாதன் அவர்களால் மேலூர் சட்டமன்ற தொகுதியை ஒரு விடியல் காலமாக மக்களின் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மேலூர் சட்டமன்ற தொகுதி பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சருக்கு வாழ்த்து சொல்வதற்கு இந்த அடியனுக்கு வயது இல்லை. உங்களுடைய பொற்பாதங்களை என் மனக்கண்களால் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். என்றும் உங்களுடன் உங்கள் அன்பு சகோதரன் கோட்டை தயா செந்தில், மாநில பேச்சாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி.